வெல்கம் டு ஹாட்ஸ்பாட் கிச்சன். இப்போது நெத்திலி மீன் வாங்கிட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி அது நெத்திலி மீன் ஃப்ரை காமிக்க போகிறோம். அதை முதல்ல நம்ம கல் உப்பு போட்டு கழுவி சுத்தம் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு போட்டுக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் நல்லாவே போட்டு சுத்தம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடைகள்லாம் நல்லா இப்போயே சுத்தம் பண்ணி நல்லா க்ளீனாக கொடுத்துட்றாங்க. அதனால் நம்மளுக்கு வேலை மிச்சமாகிடுது. இப்போ நம்ம கழுவி சுத்தமாக வச்சுக்கணும். ஒரு 3 தடவை 3லேருந்து 4 தடவை கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம நெத்திலி ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்றதை காமிக்கலாம். கழுவி வச்ச நெத்திலியை நம்ம இதுக்கு மசால் தடவி நம்ம வச்சிடணும் ஒரு 30 மினிட்ஸு. அதுக்கான பொருட்கள் இங்கே இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அப்புறம் பெப்பரு, தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இப்போ கடலை மாவு 1 டீஸ்பூனு, கார்ன்ஃப்ளவர் மாவு 2 டீஸ்பூனு, 1 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு விழுது, இது 1 டீஸ்பூனு நம்ம வீட்டில் செஞ்ச மிளகாத்தூள். இப்போ தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். கலக்கிட்டு இதில் ஊற்றி பரட்டி வைக்கணும். தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சரி காமிக்கிறேன். ஒரு 30 நிமிஷம் பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 30 நிமிஷம் ஊற வைக்கணும். அதில் ஒரு 20 நிமிஷம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் வெளியில் வச்சுட்டு பொரிக்க வேண்டியதுதான். அப்போ உங்களுக்கு ஆயிலில் இந்த மசாலெலாம் கொஞ்சம் இதாகாமல் நம்மளுக்கு நீட்டாக ஆயிலும் நல்லா இதாக இருக்கும். மற்ற யூஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ஃபிஷ் சம்மந்தப்பட்ட குழம்புகளுக்கு செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது 30 நிமிஷம் ஊறட்டும். நெத்திலி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது. பாருங்கள் மேலே கிறிஸ்பியாக இருக்குது, உள்ளே சாஃப்டாக இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆயிலில் ஃப்ரை பண்ணுறப்ப ரொம்ப நேரம் நம்ம ஃப்ரை பண்ணக்கூடாது. பண்ணணுன்னா ஜவ்வு மாதிரி ஆகிடும். அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து செய்யுங்க. பட் குழந்தைங்க சாஸ் தொட்டு சாப்பிட்லாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.